எனக்கு உண்டு. இன்றைக்கு இந்த வேத வசனங்களுக்கு என் இருதயம் திறந்திருக்கிறது. இன்று இந்த வேத வசனங்கள் மூலம் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனத்தினால நமக்கு ஆசீர்வாதம். ஆமென் சொல்லலாமா? கடந்த சில வாரங்களாக நம்ம ஒவ்வொரு வாரமும் தெய்வ சமூகத்தில் கேட்குறது வேதத்தை குறித்த காரியங்கள். ஆமென். போன வாரம் என்ன டாப்பிக்கு? வார்த்தையும் ஊழியமும். ஆமென். பெட்டர் எழுதி வச்சிங்கன்னா பார்த்து கூட சொல்லிடலாம், இல்லைன்னா எழுதுனா மைண்டில் அது வரும். ஆமென். கரெக்டாக அதை தியானிக்க அது பிரயோஜனமாக இருக்கும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்ல முடியும்? சரி, வார்த்தையும் ஊழியமும் நிறைய டாபிக் போச்சு. கிட்டத்தட்ட எத்தனை முடிஞ்சிருக்கு? 15 முடிஞ்சிச்சு. இன்றைக்கி எத்தனாவது வாரம்? 16 இல்லை, 16th வீக். ஆமேன்னு சொல்லலாமா? நான் நம்புகிறேன் பைபிளை பற்றி பேசுகிறதுக்கு பத்தவே பத்தாது. ஆமேன். எத்தனை வாரம்னாலும் செல்லும் நம்புகிறேன். ஆமேன். ஹல்லேலூயா. நானும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு நினச்சேன் 10 டாபிக் எடுத்தேன். அப்போ ஆண்டவர் 12, திருப்பி 15 இப்படி கொடுத்துட்டே இருக்கிறார் ஆவியானவர். ஆமென். ஸோ வார்த்தையும் வெளிச்சமும், வார்த்தையும் வெளிப்பாடும், வார்த்தையும் ஆவியானவரும், இப்படி பல வேதமும் சங்கீதமும் இந்த மாதிரி காரியங்களை நிறையா பேசும்படி கர்த்தருடைய வார்த்தை சொல்லும்படி கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஆமென். நீங்கள் புதிதாக வந்திருந்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பை பாருங்கள். இந்த வார்த்தைகள் நல்லா பிரயோஜனமாக இருக்கும். ஆமென். இது நம்மளுடைய வார்த்தை இல்லை, கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். ஸோ கர்த்தருடைய வார்த்தை நம்மளை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. ஆமென் சொல்லலாமா? இன்னைக்கும் ஒரு டாபிக்ல ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட விரும்புகிறார். ஆமென். ஸோ இன்னைக்கு என்ன டாபிக்னா வேதமும் ஆராய்ச்சியும். ஹல்லேலூயா. வேதமும் ஆராய்ச்சி. ஆமென். இது என்னங்க புதுசாக இருக்குது? ஆராய்ச்சியா? ஆராய்ச்சி அப்படின்னா இந்த உலகமே ஒரு ஆராய்ச்சி கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆராய்ச்சி பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஏதாவது கண்டுபிடிச்சிக்கிட்டே. யோசிச்சு பாருங்கள், நம்ம ஜெனரேஷன் தான், அதாவது எங்கள் ஜெனரேஷன், நாங்கள் எங்கள் ஸ்டேஜில் 90s கிட்ஸ் தான் எல்லாத்தையும் பார்த்தது. அதாவது 70s பிறந்தவங்க எதுவுமே இல்லாமல் இருந்தது. அப்போ மிக்சி, கிரைண்டரு இதெல்லாம் கிடையாது. அப்புறம் வந்துச்சு கொஞ்சம் நாங்கள் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது என்ன வந்துச்சு? கிச்சனில் மிக்சி, கிரைண்டரு, இந்த மாதிரி நிறைய வாஷிங் மிஷினு. அதாவது அப்போல்லாம் கையில் செய்யணும், நம்ம உடல் உழைப்பில் செய்கிறதெல்லாம் மிஷின் ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. அது இல்லாமல் ஆட்டுக்கல்ல ஆட்டினதும் காலம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மிஷினில் போடுற காலமும் வந்துருச்சு. அதை மட்டும் பார்க்கல, மொபைல் ஃபோன் பார்த்துட்டோம், கம்ப்யூட்டர் பார்த்தோம். அது உலகத்தில் ரொம்ப வருஷம் இல்லாதது வந்துச்சு மொபைல் ஃபோன். இப்போ மொபைல் இல்லாத ஆட்களே கிடையாது அப்படின்னு ஒரு நிலைமை வந்துருச்சு. அதையும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன வந்திருக்குன்னா ஏஐ வந்துருச்சு. இனி ஏஐ இல்லாத ஆளே இல்லைன்ற காலம் இன்னும் ஒரு 10 வருஷம் தேவையில்லை, இன்னும் ஒரு 3 வருஷத்தில் கூட வர வாய்ப்பு உண்டு. ஏன்னா போட்டு திணிக்கிறாங்க. ஏஐ போட்டு பிள்ளைங்களுக்கே ஸ்கூல்லையே டீச்சிங் எல்லாத்துலேயுமே எங்கே போனாலும் நீங்கள் ஜாப் போனாலும் அங்கே தான் போய் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஆமாவா இல்லையா? இப்போ பிறந்த ஜெனரேஷனில் உள்ளவங்களுக்கு பழைய காரியம் என்ன செய்யாது, தெரியாது. இதெல்லாம் எப்படி வந்ததுன்னா ஆராய்ச்சி பண்ணி வந்தது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆமேன்னு சொல்லலாமா? ஸோ ஒரு காரியத்தை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறது அதிகம். ஏன் ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்காக. ஆமாவா? ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன தான் செய்யணும்? அதை ஆராய்ச்சி பண்ணி தான் ஆகணும். விண்வெளி ஆராய்ச்சி பண்ணுறாங்க, சாப்பாட்டில் ஆராய்ச்சி பண்ணுறாங்க, ஹெல்த்தில் நிறையா மெடிசனுக்காக ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அப்போ ஆராய்ச்சி பண்ணி ரிசல்ட் என்ன ஒன்று கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆமாவா இல்லையா? இப்போது நமக்கெல்லாம் எல்லாருக்கும் தெரியும், மேலேருந்து ஒன்று போட்டால் என்ன செஞ்சிடும்? கீழே விழுந்துடும். மரத்துலேருந்து பழம் எப்போவுமே என்ன தான் பண்ணும்? கீழே விழும். எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒருத்தன் மட்டும் யோசித்தான், இது ஏன் கீழே விழுது, இது ஏன் இங்கேயே நிற்க மாட்டேங்குது, இல்லை ஏன் மேலே போக மாட்டேங்குது அப்படின்னு ஒருத்தன் தான் யோசிச்சிருக்கான் உலகத்துலேயே. ஆமாவா இல்லையா? யார் அந்த ஆள்? ஆமேன்னு சொல்லலாமா? ஐசக் நியூட்டன். அப்புறம் தான் கண்டுபிடிச்சார் ஒன்று, கண்டுபிடிப்பு. என்னது? கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். அப்போ என்ன போட்டாலும் உலகத்தில் கீழே ஏன் விழுதுன்னா ஒரு ஃபோர்ஸ் இருக்குது.
அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜனங்க அப்படி தாண்டா விழும் போடா அப்படின்ட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. அப்படி தானே? எங்களுக்கெலாம் தெரியும். நாங்களாம் சின்ன பிள்ளைங்க ஏதாவது போய் எங்கள் அம்மாட்ட எப்பாட்ட ஏன்னு கேட்டோன்னு பழுக்குன்னு ஒரு அது உதவணும். இந்த ஏன்னு கேட்குற வேலையை என்ன செய்யாத வச்சுக்காத. ஆனால் இப்போ பிள்ளைங்களை வளர்க்குறது என்ன சொல்கிறோம்? ஏன் கேளு, ஏன் கேளு அப்படின்னு தான் சொல்லிக் கொடுக்கணும் ஸ்கூலில். நீ ஏன் கேட்டால் நீ பெரிய அறிவாளி. சின்ன பிள்ளையிலே சொல்லும் நான் ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும், ரிசர்ச் பண்ணணும்னு சொல்லும் குட்டீஸு. ஆமாவா இல்லையா? நீங்கள் கூட எத்தனை பேர் சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உட்காந்துருக்கீங்களோ தெரியல. நாங்கள் இருந்த காலத்தில் 2 தான், ஒன்று டாக்டரு இல்லை இன்ஜினியர். ஆப்ஷனே கிடையாது. இப்போ அப்படி இல்லை, நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஆமேன்னு சொல்லலாமா? சரி, ஆராய்ச்சி பண்ணுறது ஒரு எப்போ நடக்கிற ஒரு காரியம் இந்த உலகத்தில். ஆமேன். ஆனால் இங்கே ஆண்டவர் நம்மளை எதை ஆராய்ச்சி பண்ண சொல்கிறார் அப்படின்றத கற்றுக்கொள்ள போகிறோம். இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39வது வசனம் எடுத்து வாசிப்போம். இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு காரியம், எதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்கிறார் பார்க்கலாமா? அவன் 5:39 யோவான், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. தெரியுமே உங்களுக்கு, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. ஆமேன்னு சொல்லலாமா? உங்களுக்கு தெரியுமா 351 வேத வாக்கியங்கள் இயேசு கிறிஸ்துவ குறித்த தீர்க்க தரிசனமாய் எழுதப்பட்டிருக்கு. ஆமேன்னு சொல்லலாமா? எத்தனை? சத்தமாக தான் சொல்லுங்களேன். 351 351 அது வரை கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்கள் இன்னும் புத்திசாலியாக இருந்தால் அதுக்கு மேலே கண்டுபிடிச்சிருங்க. ஆமேன்னு சொல்லலாமா? ஸோ இதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து, வேதத்தை ஆராய்ந்து பார்த்து கண்டுபிடிக்கப்பட்டவைகள். ஆமேன். ஹல்லேலூயா. நம்ம ஒரு தடவை சர்மனில் பார்த்தோம்ல, இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவ குறித்து முன்னறிவிக்கப்பட்டது, அவர் வாழ்க்கை வரலாறு. அந்த மாதிரி 351 வார்த்தைகள் உண்டு, தீர்க்க தரிசனங்கள் உண்டு. ஆமேன்னு சொல்லலாமா? ஸோ வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், வசனத்தை ஆராய்ஞ்சு பாரு அப்படின்னு இயேசு சொல்கிறாரு. ஆமேன். எங்கள் வசனத்தையே வாசிக்கிறது இல்லை, அப்புறம் எங்கங்க ஆராய்ஞ்சு பார்க்கறது? அப்படின்னு தான் அநேக விசுவாசி அநேக சபைகளை உட்கார்ந்துருக்கிறது. அப்போ வேதத்தை ஆராய்ந்து பாருன்னு யார் சொன்னா? இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அவைகள் தான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கும்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. வேதத்தில் எல்லா பாகமும் முக்கியமானவைகள் தான். ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் முக்கியம். ஆமேன்னு சொல்லலாமா? ஒரு கூட்டம் இருக்குது, பழைய ஏற்பாடு மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கோம். தோரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 ஆகமம் தான் கர்த்தர் பேசுனதுன்னு அதை பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். மற்றதெல்லாம் லைட்டாக எடுத்துக்குவாங்க. இன்னொரு கூட்டம் இருக்குது, புதிய ஏற்பாடு விசுவாசி, புதிய ஏற்பாடு தான் போனோம், பழைய ஏற்பாடெல்லாம் கேன்சல். அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆமேன்னு சொல்லலாமா? பழைய ஏற்பாடை கேன்சல் பண்ண கர்த்தர் வரல, பழைய ஏற்பாட்டை நிறைவேற்ற தான் இயேசு கிறிஸ்து வந்தார். நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரல, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன்னு இயேசு சொன்னார். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்போ அது வேணாம் இது வேணான்றதை ஆண்டவர் நம்ம கருத்தில் பைபிளாக கொடுத்துருக்க மாட்டார். எது வேணும்னு அவர் நினச்சாரோ, பரலோகம் நினச்சதோ அது நம்ம கைகளில் புத்தகமாய் வந்திருக்குது. இது ஒரு பொக்கிஷம். ஆமேன். முன்னணியில் இருக்கிற எத்தனையோ ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, அவங்கள வழி நடத்தின ஒரு தேவ மனிதர் ஜீவானந்தம் ஐயா, பாஸ்டர் ஜீவானந்தம். நிறைய பேருக்கு தெரியாது, ஃபேமஸான ஆளுக்கு தெரியாது, ரொம்ப டீப்பாக இருக்கிறவங்களுக்கு தெரியும். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த வேதத்தை நான் எங்கள் ஏஜில், நான் யூத்தாக இருக்கும்போது, நான் வாலிபனாக இருக்கும்போது சுமந்தேன், இன்னைக்கு இந்த வேதம் என்னை உலகம் முழுசும் சுமக்குதுன்னு சொன்னார். ஆமேன்னு சொல்லலாமா? இந்த வேதத்தில் மகத்துவங்கள் அதிகம். இந்த வேதத்தில் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. அதுக்கு தான் தாவீது சொல்கிறார், பக்தன் சொல்கிறார், உங்களுடைய ஆலயத்தில் தங்கி ஆராய்ச்சி செய்வதையே நான் நாடுகிறேன். இப்போ ஆலயத்தில் தங்கி என்னத்தை ஆராய்ச்சி பண்ண போகிறார்? ஒரு கல் எப்படி இருக்குது, இன்னொரு கல் எப்படி இருக்குன்னு கட்டடத்தை ஆராய்ச்சி பண்ண போகிறார்? இல்லை, கர்த்தருடைய மகத்துவத்தையும் அவர் செய்த செய்கைகளையும் அவருடைய வார்த்தைகளையும் ஆராய்ச்சி பண்ணுறதையே நான் நாடுகிறேன்னு தாவீது சொல்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு கர்த்தர் நம்மோட என்ன பேசுகிறார்? வேதத்தை என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்கணும். ஆமேன். ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பைபிளில் இருக்குல்ல, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போஸ்தலர் 17:11 வாசிங்க.
அப்போஸ்தலர் 17:11. அந்த பட்டணத்தார் அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். ஆமேன் சொல்லலாம். இந்த பட்டணத்தாரோட பேர் என்ன? பெரோயா. ஆமேன் சொல்லலாமா? சொல்லுங்க. பெரோயா. அது 10ஆம் வசனத்தில் இருக்கும். 10ஆம் வசனத்தில் பாருங்க. போதும். பெரோயா பட்டணத்துக்கு அனுப்பப்பட்டார்கள். ஆமேன் சொல்லலாமா? சொத்தமாக சொல்லுங்க. பெரோயா. ஆமேன். சரி, திருப்பி வாங்க 11ஆம் வசனத்துக்கு. பெரோயா பட்டணத்தார் அப்படின்னா என்ன? ஒரு சபை. பெரோயா பட்டணத்தில் இருக்கிற சர்ச். ஆமேன்னு சொல்லலாமா? ஒரு சபை. அந்த சபை என்ன பண்ணாங்களாம்? கர்த்தருடைய வார்த்தையை எப்படி ஏற்றுக்கொண்டாங்களாம்? மனோவாஞ்சையாய் ஏற்றுக்கொண்டு. 3 காரியம். வாஞ்சை, சத்தமாக சொல்லுங்க. மனோவாஞ்சை, சத்தமா. ஏற்றுக்கொண்டு, 2வது என்னது? ஏற்றுக்கொண்டு. வசனம் வருதுன்னா அது யாருக்கோ வருது. பக்கத்தில் உட்காந்துருக்காங்க பற்றியா, அதுக்கு தான் வருது. வீட்டில் போய் இன்னைக்கு ஒன்று தான் பேசுனாங்க பற்றியா அப்படின்னு வீட்டில் போய் சொல்கிறது. அப்படி இல்லை, எனக்கு கர்த்தர் பேசினார், நீ ஏற்றுக்கொள்ளணும். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்போது ஏற்றுக்கொள்கிற அந்த பக்குவம் பெரோயா பட்டணத்தாருக்கு இருந்துச்சு. ஆமேன். ஸோ வாஞ்சை இருக்கணும். சத்தமாக சொல்லுங்கள். 2வது ஏற்றுக்கொண்டார்கள். 3வது வேத வாக்கியங்களை. அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை போட்டிருக்கேன். தேங்க்ஸ்மா. என்ன போட்டிருக்கு? சத்தமா, நல்லா சத்தமா. மாதந்தோறும் அப்படிதானே போட்டிருக்கு. வாரந்தோறும், சில பேருக்கு வருஷந்தோறும், சில பேருக்கு ஜூப்ளி வருஷம்தான் திறக்கிறதே பைபிள். பைபிளே படிக்காத கிறிஸ்தவன்னு பேர் வச்சுக்கிட்டு ஒரு முறை கூட பைபிள் படிக்காமல் நீலாம் கிறிஸ்தவன் வெளியில் சொல்லவே சொல்லாதீங்க. ஆமேன்னு சொல்லலாமா? வேதம் எவ்வளோ பெரிய பொக்கிஷம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? கிறிஸ்தவங்க தான் பைபிள் படிக்கிறது இல்லை, கிறிஸ்தவங்கள் அல்லாதவர்கள் எல்லாருமே பைபிள் படிக்கிறாங்க. ஆமேன்னு சொல்லலாமா? நிறைய பேர் படிக்கிறாங்க. எல்லாருமேன்னு சொல்ல முடியாது, நிறைய பேர் படிக்கிறாங்க. இன்னும் கரெக்டாக சொல்லப்போனால் பெரிய போஸ்டில் இருக்கிற அவ்வளோ பேரும் பைபிளை கண்டிப்பாக படிக்கிறாங்க. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. நிறைய பேரும் தலைவர்கள்லாம் கோட் பண்ணுறது பைபிள் வேர்ட்ஸ் இருக்கும். பெரிய பெரிய தலைவர்கள் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் ஒரு விஐபிஸாக போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க பைபிள் படிக்கிறாங்க. நிறைய பார்த்துருக்கேன். ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ இந்த பட்டணத்தார் 3 காரியம் பண்ணுறாங்க. வாஞ்சையாக இருக்கிறாங்க. ஆமே. ஏதோ பைபிள் படித்தே ஆகணும், எவ்ரிடே படிக்கலைன்னா ஆண்டவர் கோச்சுக்குவார், எவ்ரிடே படிக்கலைன்னா இன்றைக்கி ஏதாவது கெட்டது நடந்துடும், நான் பைபிள் படிக்காமல் போனேன்னா ஊழியமே செய்ய முடியாது, ஏதோ ஒரு காரணத்துக்காக பைபிள் வாசிக்கிறது இல்லை, வாஞ்சையோடு அதை எடுத்து வாசிக்கணும். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தோடு நீங்கள் வாசிச்சிங்கன்னா 2 நாள் வாசிப்பீங்க, 3ஆவது நாள் தயங்குவீங்க, 4ஆவது நாள் புஷ் போயிடும், பைபிள் தூக்கவே மாட்டீங்க. வாஞ்சை இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும்? கை போயிடும். இப்போ எல்லாம் தூங்கி எந்திரிச்சோன்னே கண்ணு முழிக்குதோ இல்லையோ கை எங்கே தான் போகுது? ஃபோனுக்கு தான். நான் சொல்ல, நீங்களே சொல்லிட்டீங்க. ஒன்று அலாரத்தை ஆஃப் பண்ணுறேன்ற பேரில் எடுத்து திருப்பி உடனே வாட்ஸ்அப்பு, இல்லைனா யூடியூப்பு, இல்லைனா ஃபேஸ்புக்கு. காலையில் ப்ரஷ் பண்ணுறதில்ல, கையில் எடுக்கிறது முதல்ல என்னது? மொபைல் ஃபோன். வாஞ்சை அவ்வளோ வாஞ்சையாக போயிடுச்சு. ஆனால் வார்த்தையில் நீங்கள் வாஞ்சை உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா தினந்தோறும் ஆராய்ச்சி செய்கிறவர்களாக இருப்பீருங்க. வார்த்தை இப்படி எவ்வளோ அழகாக போட்டிருக்கு பாருங்களேன். அவங்க வசனத்தை பிரசங்கும் போது வாஞ்சையோடு என்ன செஞ்சுட்டாங்கன்னா ஏற்றுக்கொண்டுட்டாங்களாம். சொல்லப்படும் போதே எனக்கு தான், எங்களுக்கு தான் அப்படின்னு ஏற்றுக்கொண்டுட்டாங்க. வீட்டுக்கு போய் தினந்தோறும் சபை ஒருவேளை வாரத்தில் ஒரு நாள் கூடலாம், ஆனால் அவங்க வீட்டில் தினந்தோறும் வேதத்தை என்ன செய்கிறாங்க? ஆராய்ந்து பார்க்குறாங்க. வேதத்தை வாசிக்கிறாங்கன்னு சொல்லலை, வேதத்தை ஆராய்ந்து பார்க்குறாங்க. ஆமேன்னு சொல்லலாமா? உங்கள் தினந்தோறும் டியூட்டி லிஸ்ட்டில் வேதத்தை வாசிக்கிறது இருக்கா? வேதத்தை ஆராயிறது இருக்கா? பக்தன் சொல்கிறான், இரவும் பகலும் வேதமே தியானம். ஆமேன்னு சொல்லலாமா?
படுக்கும்போதும் ராசாமல் உம்மை தியானிக்கிறேன். வேத வசனத்தை மன்ச் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். அப்படியே கடிச்சிக்கிட்டே, நேற்று பாருங்கள் ஒரு பையன் கடிச்சிக்கிட்டே இருந்தான், அப்படியே வெளில போ துப்பிட்டு வாடா அப்படின்னு. ஆமேன்னு சொல்லலாமா? இந்த பபுள் கம் அப்படியே மன்ச் பண்ணுதுங்க. அது மாதிரி வசனத்தை ஆராயணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமேன். ஆராயிறதுனா என்ன அப்படின்றத நம்ம கரெக்டாக பார்ப்போம். ஆமேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் வாசிச்சிடுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பெரையா பட்டணத்தார் 3 காரியம் சொன்னேன்ல, என்னெல்லாம் சொன்னேன் கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம். வாஞ்சையாக இருந்தாங்க, ஏற்றுக்கொண்டார்கள், தினந்தோறும் ஆண்டவருடைய வார்த்தையை ஆராய்ந்து பார்த்தார்கள். இதனால் அவங்களுக்கு என்ன கிடச்சிதுன்னா, அதே வசனம் போடுங்க. இதனால் அவங்களுக்கு கிடச்சது என்ன? ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேரை உள்ளவர்களை பார்க்கிலும், கம்பேரிஷன். ஆமேன்னு சொல்லலாமா? இங்கே பவுல் கம்பேர் பண்ணி சொல்கிறாரு, பெரேயால இருக்கிற சபையே, நீ கர்த்தருடைய வார்த்தையை நீ ஆராய்ந்து பார்க்கறதுனால உன்னை ஒரு இதுக்கு கம்பேர் பண்ணுறேன், தெசலோனிக்கேரை விட. ஆமேன்னு சொல்லலாமா? இப்போ இங்கே ஃபுல் ஸ்டாப் வச்சு தெசலோனிக்கேர் என்ன பண்ணாங்கன்னு பார்க்கணும். ஆமேன்னு சொல்லலாமா? தெசலோனிக்கேர் யார்? ஆமேன். எடுத்து வாசிக்கலாம். தெசலோனிக்கேன்ற ஒரு பட்டணம், 1ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கேர் 1 5-8 வாசிங்க. தெசலோனிக்கேர் யார்? அவங்களுக்கும் இவங்களுக்கும் கம்பேரிஷன் பண்ணுறதுனால தெசலோனிக்கேர் ரொம்ப சாதாரண ஆட்களா இல்லை சரியில்லாத ஆட்களா, எப்படிப்பட்ட ஆட்கள் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் ஆராய்ச்சி பண்ணுறது. சொல்லுங்க. சுவிசேஷம், இந்த சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்களுக்கு நிமித்தம் எப்படிப்பட்டவர்களா இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. அடுத்த வசனம். மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் போதும் கவனிங்க. ஏற்றுக்கொண்டு சத்தமா சொல்லுங்க, நல்ல சத்தமா. எப்போ ஏற்றுக்கொண்டாங்கன்னா, மிகுந்த உபத்திரவத்தில் பரிசுத்த ஆவியினால வர்ற சந்தோஷத்தினால ஏற்றுக்கொண்டாங்களாம். ஆமேன்னு சொல்லலாமா? நமக்கெல்லாம் நல்லா சூப்பராக வாழ்க்கை வந்தால் மட்டும்தான் இயேசுவை ஏற்றுக்கொள்வோம். ஏதாவது இயேசு அற்புதம் செஞ்சால் மட்டும்தான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் இவங்க உபத்திரவத்தில் ஆவியானவர் கொடுக்குற சந்தோஷத்தினால ஏற்றுக்கொண்டாங்களாம். உபத்திரவத்தில் எங்கே சந்தோஷம் வரும்? துக்கம்தான் வரும். ஆனால் உபத்திரவத்தின் மத்தியிலும் பரிசுத்த ஆவியானவரால் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும். பவுலும் சீலாவும் தலைகையில கட்டி தொங்கப்பட்ட போதும் ஆவியானவரால பாட்டு பாடுறான். நம்மெல்லாம் ஐயோ அம்மான்னு பாட்டு பாடியிருப்போம், அவன் ஆண்டவரை துதிச்சு பாட்டு பாடுறான். உபத்திரவப்படுறது இல்லை, சூழ்நிலை நம்மளை கர்த்தரிடத்துலேருந்து பிரிக்கவே முடியாது. ஆமேன்னு சொல்லலாமா? எந்த சூழ்நிலையும் கர்த்தரிடத்தில் நம்ம பிரிக்காதபடி நிச்சயத்திருக்கிறவர்களாக இருக்கணும். பவுல் அதை தானே எழுதுறாரு. எந்த சூழ்நிலையும் பிரிக்காமல் பார்த்துக்கோங்க. ஆமேன்னு சொல்லலாமா? பாருங்கள், இவங்க சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி, அப்போ பாருங்கள் என்னெல்லாம் அவங்களோட குவாலிட்டிஸ். தெசலோனிக்கேர் ஏற்றுக்கொண்டாங்க, பின்பற்றினாங்க, கர்த்தரையும் ஊழியக்காரரையும் பின்பற்றினாங்க. அடுத்த வசனம். இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள். ஒரு மாடல் சர்ச்சா இருந்துச்சு. ஆமேன்னு சொல்லலாமா? எங்கெல்லாம் மாடல் சர்ச்சா இருந்தது பாருங்க. எந்தெல்லாம் ஊர்? மக்கதோனியா, அகாயா. இந்த ரெண்டு ஊரில் இருக்க சர்ச்சுக்கும் தெசலோனிக்கே சபை மாடலாக இருந்துச்சு, முன்மாதிரியான சபையா. ஆமேன். ஒரு மாதிரி சபைங்க அது அப்படின்னு இல்லாமல் முன்மாதிரி சபையாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அங்கே போகிறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு மாதிரி விசுவாசின்னு சொல்லக்கூடாது, அவங்க ஒரு மாதிரி ஊழியக்காரங்கன்னு இல்லை, முன்மாதிரியான ஊழியக்காரன், முன்மாதிரியான ஊழியக்காரின்னு சொல்லணும். ஆமேன்னு சொல்லலாமா? மாதிரிகளாக இருந்தார்கள். அடுத்த வசனம். எப்படியெனில் உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கதோனியாவில். பாருங்க, இவங்க தான் இங்கேருந்து வசனம் போகுது, தெசலோனிக்கேர்லேருந்து வசனம் போகுது. எங்கெல்லாம் போகுது? அகாயாவிலும் தொனிக்கிறதும், அகாயா அதுக்கு முன்னாடி மக்கதோனியா, அகாயா தொனிக்கிறதும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதா இராத. போதும் வசனம், விசுவாசம் பிரசித்தமாயிற்று. ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ என்னெல்லாம் அவங்களுக்கு குவாலிட்டி இருந்தது? வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள்,
வசனத்தை ஏற்றுக்கொண்டு பின்பற்றினார்கள். பின்பற்றினது மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கு மாடல் சர்ச்சாக இருந்தாங்க. இவங்க கிட்டேருந்து மிஷன்ஸ் வெளியில் போகுது. ஆமேன்னு சொல்லலாமா? காஸ்பல் பண்ணுறாங்க, சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. சபை சுவிசேஷம் அறிவிக்கணும். ஆமேன்னு சொல்லலாமா? சபை மேலே விழுந்த கடமை, நம்ம மட்டும் பரலோகம் போனால் போதும்னு இருக்கக்கூடாது, சுவிசேஷம் அறிவிக்கணும். மிஷன்ஸ் பண்ணாங்க, மற்ற இடத்துக்கு போய் ஆண்டவருடைய சத்தியத்தை வசனத்தை அறிவிக்கிறாங்க. விசுவாசம் பிரசித்தமாயிற்று. இப்படி இருக்க சபையை பெரையா பட்டணத்தோட கம்பேர் பண்ணி சொல்கிறாரு பவுல். சொல்கிறாரு, இவங்க இவ்வளோ குவாலிட்டி இருந்தாலும் அவங்கள விட நீங்கள் தூக்கி சாப்பிட்டீங்கப்பா, அவங்கள விட நீங்கள் வேறு லெவல்ப்பா. நேற்றுலாம் பசங்க சொல்லு வேறு லெவல்ன மாதிரி, அவங்கள விட நீங்கள் பெருசாயிட்டீங்கப்பா. காரணம் ஒன்றே ஒன்று தான், என்ன? வேதத்தை ஆராய்ந்து பார்த்தார்கள். இவ்வளோ செஞ்ச தெசலோனிக்கேர் ஆராய்ச்சி பண்ணலை. அநேக சபையில் வந்து போவாங்க, வசனத்தை கேட்பாங்க, வீட்டுக்கு போயிடுவாங்க, வசனத்தை மறந்துடுவாங்க. அதுக்கு தான் ஆண்டவர் 4 விதமான நிலத்தை குறித்து சொல்கிறார். போகிற வழியிலே பிசாசு, போகிற வழியிலே சண்டை போட்டே போவாங்க குடும்பத்தோட. அப்போ பிசாசு எடுத்து போட்டுருச்சு வேத வசனத்தை. ஆமேன்னு சொல்லலாமா? ஆனால் நல்ல நிலத்தில் விழுந்தது மட்டும்தான் 100 மடங்கு பலனை கொடுக்குது. அதுலேயும் 3 வெரைட்டி, 30, 60, 100. ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ நம்ம 100 மடங்கு கொடுக்கணும்னு விசுவாசிக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? நல்லா தேவநாமத்தை மகிமைப்படுத்தலாமா? அப்போ இவங்க தெசலோனிக்கேர் வந்து ரொம்ப சூப்பர், ஆனால் பெரோயா சூப்பரோ சூப்பர் அப்படின்னு பவுல் சொல்கிறார். எத்தனை பேருக்கு விளங்குது? ஆமேன். அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன? வேத வசனம் எந்த ஊழியக்காரர் இங்கேருந்து பிரசங்கம் பண்ணுறாங்களோ, எங்கே நீங்கள் பிரசங்கத்தை ஊழியக்காரங்க வேறு ஊழியக்காரங்கிட்ட கேட்குறீங்களோ, நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டால் மட்டும் பத்தாது, அவங்க சொன்னதும் வேதத்தின்படி ஆராய்ந்து பார்க்குற ஒரு விசுவாசிகளாய், தேவ பிள்ளைகளாய், சீஷர்களாய் இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். ஆமேன்னு சொல்லலாமா? ஆராய்ந்து பார்க்காததுனால இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, கள்ள போதனைகள், அநியாயத்துக்கு கள்ள போதனைகள் அதிகமாக வந்துருச்சு, பெருகிருச்சு. ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துகிட்டு ஃபோக்கஸ் பண்ணி பேசுகிறாங்க. ஒரு பக்கம் கிரேஸ் பற்றி பேசுகிறாங்க, அதை மட்டும். ஒரு பக்கம் வந்து கடிந்து கொள்ளுதல் மட்டும், ஒரு பக்கம் இது விசுவாசம் மட்டும். இப்படி மாற்றி ஒரு பக்கம் செகண்ட் கம்மிங் மட்டும், இப்படி மட்டும்னு பண்ணக்கூடாது. ஆமேன்னு சொல்லலாமா? எல்லாம் நமக்கு வேணும். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது வேத வாசனங்களை ஆராய்ந்து பார்க்குறவங்களா இருக்கணும். ஹல்லேலூயா. உங்களுக்கே தெரியும், பிரசங்கம் பண்ணிட்டு இறங்கினோன்னு எல்லாம் நிறைய பேர் நிற்பீங்க. இந்த வார்த்தை இப்படி எனக்கு ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்தாரு, இந்த வெளிப்பாடு எனக்கு வந்துச்சு. இதுதான் ஆராய்ச்சி பண்ணுறது. வெளிப்பாடுகளை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும். கரங்களை உயர்த்தி ஆண்டவர் அப்படி செய்வாராக. கரங்களை அசைத்து ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஆமேன். ஹல்லேலூயா. இப்படி ஆராய்ந்து பார்க்கணும், ஆராய்ந்து அறியணும், வசனத்தை ஆராய்ந்து அலசி பார்க்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் நான் உட்காந்துருக்கேன். எனக்கு பின்னாடி இன்னொரு ஊழியக்காரர் உட்காந்துருந்தாங்க, நிறைய உட்காந்துருந்தாங்க. அதில் ஒரு ஊழியக்கார் வந்து என் ஹஸ்பண்ட்டை பேசி, அவங்க நம்பர் வேணும், அவங்க வருவாங்க என் சர்ச்சுக்கு, கிராமத்தில் ஒரு சர்ச்சு, வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு. சரி, நாங்களும் போனோம். அவருக்கும் என்ன தெரியாது, எங்களுக்கும் அவருக்கு தெரியாது. சரி கூப்பிட்டாங்க, ஃபோன் நம்பர் வாங்கினாங்க, பேசினாங்க, போனோம். போனால் அவங்க சபையார் ஒரு குடிசை சர்ச்சு, சூப்பர் சர்ச்சு, நிறைய விசுவாசிகள். ஆனால் நல்ல ஒரு கொட்டு தான், வேறு எதுவும் பெருசாக மியூசிக்லாம் அதை அடித்து சூப்பராக பாடி நல்லா வர்ஷிப்பு, கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் வர்ஷிப் பண்ணிட்டுருக்காங்க அவங்க பாட்டுக்கு. அப்படி இருந்துச்சு. சரி போனேன், மெசேஜ் அவர் என்னை இன்ட்ரோ பண்ணுறாரு. அவர் சொல்கிறாரு, எனக்கு சிஸ்டர் எப்படி பேசுவாங்கன்னு தெரியாது, அவங்க புதுசு, ஆனால் ஒன்று தெரிஞ்சிச்சு, எனக்கு முன்னாடி உட்காந்துருந்தாங்க அவங்க பைபிளை பார்த்தேன், அண்டர்லைன் பண்ணி பக்கத்தில் கிறுக்கி எழுதி வச்சுருந்தாங்களா, அதை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டேன், இவங்க வேதத்தை ஆராய்ந்து படிக்கிற ஆளுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் சபைக்கு வாங்க நான் இன்வைட் பண்ணேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் தைரியமாக சொல்ல முடியும். கர்த்தருடைய கிருபையில் 17 வருஷம் ஆச்சு ஊழியம் ஆரம்பித்து, ஒரு நாள் கூட யார்கிட்டையும் ஃபோன் பண்ணி நான் வரட்டுமா உங்கள் சபைக்குன்னு கேட்டதே இல்லை. யாருக்கிட்டையும் வாய்ப்புக்கு நான் போனதே இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் மட்டும்தான் முழங்கால் படிக்கிடுவேன். அவங்க சொல்லுவாங்க, ஃபோன் பண்ணி சிஸ்டர் உங்களை கர்த்தர் ஞாபகப்படுத்து, இல்லை உங்களை குறித்து தான் எண்ணம் வருது, அப்படி ஏதோ சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்களே தவிர திரும்பவும் நான் ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட பேசவே மாட்டேன். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா.
இன்னமும் ஊழியக்காரவங்க நல்லா பழைய ஆட்கள் தெரியும். ஃபோன் வந்துச்சுன்னா, என்ன சிஸ்டர் செகண்ட் சாட்டர்டே வரணுமா அப்படின்னு கேட்பாங்க. நான் சிரிப்பேன், எப்படி பாஸ்டர் சொல்கிறீங்க? இல்லைன்னா நீங்கள் ஃபோனே பண்ண மாட்டீங்களே அப்படின்னுவாங்க. ஆமேன்னு சொல்லலாமா? அப்படிப்பட்ட கிருபை. ஆமேன். ஏன்னா என்னை நடத்தின ஊழியக்காரர் எனக்கு அப்படி சொன்னார், யார்கிட்டையும் வாய்ப்பு கேட்காதம்மா, யார்கிட்டையும் காணிக்கை கேட்காதம்மா, அவரே உனக்கு எல்லாமா இருப்பார் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ண கர்த்தர் கிருபை கொடுக்குறார். ஊழியத்துக்கு கர்த்தரை ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்துக்கு வந்து 33 வருஷம் ஆச்சு. ஒரு நாளும் இடறி போனது இல்லை. ஆமேன். ஒவ்வொரு நாளும் உயர்த்திட்டே இருக்காரே தவிர ஆண்டவர் கைவிட்டதும் இல்லை, தாழ்த்தி போட்டதும் இல்லை. ஆமேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? வேதத்தை 6000 குணம் உங்களுக்கு இருக்கா? எந்த சூழ்நிலையில நான் பைபிள் எடுத்துகிட்டு உட்காந்துருவேன். ஏதோ பிரச்சனை, போராட்டம், இல்லை கோபம், இல்லை நெருக்கம் ஏதோ நமக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எனக்கு டூலே என்ன தான்? பைபிள் தான். கொண்டு போய் ஒரு ஓரமாக உட்காந்து ஒரு 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 எமோஷ்னல் ஆகிட்டு ஒரு அழுக வரும் பார்த்தீங்களா, கண்ணீர் வரும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அந்த நேரத்தில். அப்படி படிப்பேன். ஃபஸ்ட்டு 3 வசனம் 4 வசனம் அப்படி போகாது, ஏதோ அப்படி கடமைக்கு படிக்கிற மாதிரி இருக்கும், கஷ்டப்பட்டு நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் படிக்க 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 அந்த பிரச்சனைக்குரிய ஆன்சர் என் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடி எமோஷனில் அழுதனா வார்த்தையை படிக்க படிக்க எனக்கு இன்றைக்கி பிரச்சனை எப்படி பைபிளுக்கு இவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்காங்க. ஆரம்ப காலத்தில் அப்படி தான் ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. நீங்கள் மட்டும் இல்லாதிருந்தால் அந்த ஒரு பாட்டு ஒன்று உண்டு இல்லை, உங்கள் வார்த்தை மட்டும். ஆமேன். நீங்கள் மட்டும் இல்லாதிருந்தால். நல்ல ஒரு பாட்டு. துக்கத்தில் நான் அழிஞ்சிருப்பேன், உங்க வார்த்தை மட்டும், உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தால் மனசஞ்சலத்தில் மரித்திருப்பேன், மனசஞ்சலத்தில் மரித்திருப்பேன். ஏசப்பாவும் அன்பு போதுமே, என்னை சரிவும் கிருபை போதுமே. சத்தமா பாடலாமா? ஏசப்பாவும் அன்பு போதுமே, நேசரே உங்க கிருபை, என்னை சரிவும் கிருபை போதுமே. நீங்க மட்டும் இல்லாதிருந்தா, நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். கையை தட்டி பாடலாமா? நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். சத்தத்தை உயர்த்தி உங்க வார்த்தை மட்டும், உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மனசஞ்சலத்தில் அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மனசஞ்சலத்தில் மரித்திருப்பேன். ஏசையாவும் அன்பு போதுமே, என் நேசரேவும் கிருபை போதுமே. ஏசையாவும் அன்பு போதுமே, என் நேசரேவும் கிருபை போதுமே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அப்போல்லாம் சிடி இருக்கும், அது போட்டு போட்டு தேய்ச்சி விட்ருவேன். இந்த பாட்டை போட்டு 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 கேட்டுட்டு இந்த லைனே திரும்பி திரும்பி போட்டு போட்டு கேட்டு ஆமேன்னு சொல்லலாமா? அப்புறம் தான் பென் டிரைவு, கம்ப்யூட்டர்லாம். அந்த வார்த்தை மட்டும் என்னை தேய்ச்சாது இருந்தா நான் துக்கத்திலே அழிஞ்சிருப்பேன். நம்ம வாழ்க்கையில் கடந்து வர பாதையை வெற்றி பெற செய்கிறது தேவனுடைய வார்த்தை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஒரு இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கடந்து வர பாதையில் இருக்கிற பிரச்சனை, போராட்டத்தை ஜெயிக்க வைக்கிறது வேத வசனம். இதை உணர்ந்து இதை அறிஞ்சு உங்ககிட்ட சொல்கிறேன். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. இது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை கர்த்தர் நிச்சயம் செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆமேன். ஹல்லேலூயா.
அந்த சங்கீதம்லாம் பாருங்கள், தாவீது பாருங்கள் ஒரு புலம்பலாக பாடியிருப்பார் பாருங்கள், அது அப்படியே நமக்கு வந்து ரிலேட் ஆகும். ஆமேன்னு சொல்லலாம். என் சத்துருக்கள் என் தலைக்கு மேலே ஏறி போக பண்ணி நீர் எல்லாமே, ஆனாலும் கர்த்தாவே உண்மையை நம்பியிருக்கிறேன் அப்படின்ற வார்த்தை நம்மளை வந்து அப்படியே தூண்டி இழுக்கும். ஆமேன், ஹல்லேலூயா, ஆமேன்னு சொல்லலாமா? அப்போது வேத வசனத்தை ஆராயிறதுக்கு நீங்கள் ஆயத்தமா? சில பேர் சொல்லுவாங்க பைபிளில் கோடு போடக்கூடாது, பைபிள் வந்து பரிசுத்தமானது, அது என்ன நீங்கள் ரோடு போடுறீங்க கோடு போடுறீங்க. பைபிள் பரிசுத்தமானதுன்னு முத்தம் கொடுத்து வைக்கிறதுக்கு இல்லை, அதை பிரயோஜனப்படுத்துறதற்காக தான். ஒவ்வொரு வார்த்தையும் முத்துக்களாய் ஜீவனுடையது. அது அந்த வார்த்தை நம்மளோட பேசும். ஆமேன்னு சொல்லலாமா? என் பைபிள் முடிச்சோன்னா அடுத்த ஆளுக்கு கொடுத்துருவேன், இன்னொரு பைபிள் வாங்கி திரும்பவும் ஃபஸ்ட்டில் இருந்து. ஆமேன். ஆனால் எத்தனை முறையோ படிச்சிருக்கேன் தெரில, 13 வரைக்கும் தான் எண்ணினேன், அதுக்கு மேலே எண்ணலை. எத்தனை முறை படித்தேன்னு எண்ணலை, விட்டேன். சரி, அதை போய் எண்ணிக்கிட்டு பெருசாக பிரபலப்படுத்திக்கிட்டு எதுக்குன்னு விட்டாச்சு. 13 தடவை எண்ணெய், 13ஆவது தடவை படிக்கும் போது. ஆனால் ஒவ்வொரு முறையும் படிக்கும் போது ஒவ்வொரு வெளிப்பாடை என் பரிசுத்த ஆவியான வசனத்தில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாருமா, கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் பிரதர். அந்த வார்த்தை வந்து போக 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 ஆச்சரியமாக இருக்குது. ஆராய்ச்சி பண்ண நீங்கள் ஆயத்தமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட உதவி கேட்குறீங்களா? ஆண்டவரே, நானும் வேதத்தை ஆராய்ச்சி பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நான் சொல்லட்டுமா? நீங்கள் வேதத்தை ஆராய்ச்சி பண்ணுறவங்களா இருந்தால் மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதமாக மாறுவீங்க. ஆமேன். இதை நீங்கள் தான் கையில் எடுக்கணும். ஆமேன். பைபிள் எடுத்து நான் பைபிளை படிச்சுட்டு வைக்கிறவனா இல்லாமல் அதை ஆராய்ச்சி பண்ணுறவனாய் நான் மாறணும் ஆண்டவரே, ஆராய்ச்சி பண்ணுறவளாய் நான் மாறணும் ஆண்டவரே. நீங்கள் கேட்கும் போது ஆவியானவர் உங்களுக்கு கிருபை தருவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இந்த ஆராய்ச்சி பண்ணுறதுனால என்ன தெரியுமா நடக்குது? எங்கள் அம்மா அப்போவே, நான் வந்து ஒரு முறை படிச்சிருந்தேன், எங்கள் அம்மா அப்போவே 20 முறையோ என்னவோ படிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. 18 முறை படிச்சிருந்தாங்க கரெக்டு. நான் ஒரு முறை பைபிள் படிச்சிருக்கேன், அவங்க 18 முறை படிச்சிருந்தாங்க. எனக்கும் அவங்களுக்கும் ஒரு கான்ட்ரவர்சி ஆகுது. அவங்க சொல்கிறாங்க வசனம் இதுதான் அப்படி, நான் சொல்கிறேன் இல்லை இதுதான் அப்படின்றேன். எங்களுக்குள்ளே 2 பேருக்குள்ளே போட்டி. அவங்க வந்து ஏய் நீ எத்தனை முறை படிச்சிருக்க? நான் சொன்னேன் ஒரு முறை படித்தேன். அவங்க நான் 18 முறை படிச்சிருக்கேன் தெரியுமா, இதுதான் வசனம், இப்படி தான் சொல்லுது, இப்படி தான் இருக்குது. நான் சொன்னேன் நீங்கள் எத்தனை முறை வேணால் படிச்சுக்கோங்க, நான் ஒரு முறை படித்தாலும் பயங்கரமாக படிச்சிருக்கேன், இதுதான் அப்படின்னு நானும் சொல்லி அப்புறம் திறந்து பார்த்தா நான் தான் ஜெயித்தேன். ஆமேன். அப்போ அன்னையிலேருந்து அது ஒரு காரியம் இல்லை, ஒவ்வொரு முறையும் என்கிட்ட அவங்க டாட் வருவாங்க, எப்போ பாரு என்கிட்ட ஒரு இதுக்கு வருவாங்க. ஆனாலும் ஒவ்வொரு முறையும் நான் தான் ஜெயிச்சிருக்கேன் கர்த்தர் கிருபையில். காலம் உருண்டு போய் என் மகளுக்கும் எனக்கும் ஒரு டக் ஆஃப் வரும் எப்போவுமே. அவள் சொல்லுவாள் இல்லை இந்த வசனம், அப்பவும் கிருபையில் நான் ஜெயிச்சிருக்கேன் பல முறை, நிறைய முறை. ஆமே. நான் ஒரே ஒரு அதுவும் பைபிள் கிடையாது, அது வேறு ஒரு காரியம், மற்றபடி எல்லாம் பைபிளில் சொன்ன ஒவ்வொரு தடவையும் ஜெயிச்சிருக்கேன். அது வந்து பெரிய பெருமைக்கு இல்லை, ஆராய்ந்து படித்ததுனால வந்த கிருபை. ஆமேன், ஹல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புகிறீங்க நீங்களும் ஆராய்ந்து படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆமேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சும்மா ஏதோ வசனத்தை கேட்டோம் போனோன்னு இல்லாமல் அது உங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்துகிற ஒரு காரியம் உங்களுக்கு இருக்கணும். சரி, வேகமாக நம்ம சில காரியங்களை படிக்கலாம். நீதிமொழிகள் 20:27 வாசிங்க. நீதிமொழிகள் 20:27. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். நமக்கு இருக்கிற ஆவி தீபமா இருக்குது, அது எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்க்கும். ஆமே. நமக்குள்ள இருக்க ஆவி. அப்புறம் தொடர்ந்து வாசிங்க இன்னொரு வசனம், 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10 இருந்து வாசிங்க. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே அவருடைய ஆவியினாலே வெளிப்படுத்துறார். நம்முடைய ஆவி ஆராய்ஞ்சு பார்க்கும், அவருடைய பரிசுத்த ஆவியானவர் வசனத்தை வெளிப்படுத்துறாரு. அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்ப நம்ம ஆவி ஆராய்ந்து பார்க்கிற ஒரு தன்மை உடையது, பரிசுத்த ஆவியானவர் வசனத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். 2 காம்பினேஷன் சேரும் போது நம்ம கர்த்தருடைய வார்த்தையை ஆராய்ந்து அறிய முடியும். தொடர்ந்து வாசிங்க 11வது வசனம். மனுஷனில் உள்ள
உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான் அப்படி போல அதே மாதிரி தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். தேவனுக்குரியவைகளை உங்களால் அறிய முடியாது. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கிறார். அதனால தேவனால் அருளப்பட்டதை நாங்கள் அறியும்படி தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றிருக்கிறோம். பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் மனுஷ ஞானமா நான் போதிக்காம பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறாரோ அந்த ரேமா வார்த்தையை பேசி ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தணும். ஜென்ம சுவாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். தேவனுடைய ஆவிக்குரியது அது புரியாது, அவனுக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவைகள் அவனுக்கு பைத்தியமா தோணும். சில பேர் சொல்றாங்களே, இதெல்லாம் நீங்க நடிக்கிறீங்க, ஏமாத்துறீங்க, பைத்தியக்காரங்க அவங்கெல்லாம். ஆமேன்னு சொல்லலாமா? எத்தனை பேர் நல்ல காரங்களை உயர்த்தி ஒரு ஆமே? ஹல்லேலூயா. அவங்களுக்கு எப்படி தெரியுது சிலுவை பற்றின உபதேசம்? அவங்களுக்கு எப்படி தெரியுது? பைத்தியமா. ஆமாம், நமக்கு எப்படி தெரியுது அவங்கள பார்த்தா? ஐயோ பாவம், இன்னும் ரட்சிக்கப்படலையே. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. எங்கள் வீட்டில் ரொம்ப வருஷமாக டிவியே கிடையாது. டிவியே வாங்கினதில்லை. பல வருஷம், என் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் 24 வருஷம் ஆச்சு டிவி வாங்கினதில்லை. டிவி வீட்டில் மாட்டினதும் இல்லை, அதுக்கான ப்ரொவிஷன் வச்சதும் இல்லை. 24 இயர்ஸ். அப்போது ஒரு ஃப்ளாட்டில் போய் இருக்கோம். பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து பார்த்துட்டு, என்ன டிவி இல்லையா? டிவி இல்லை. அவங்க அப்படியே என்னை பாவமாக பார்த்து, ஐயோ பாவம், டிவி கூட இல்லையா? நான் நினச்சேன், ஐயோ பாவம், நீங்கள் சீரியலே பார்த்துட்டே உட்காந்துருக்குறீங்களே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆமேன்னு சொல்லலாமா? அப்போது நமக்கு எப்படி தோணுது? அவங்கள பார்த்தா ஐயோ பாவம் தோணுது. அவங்க நம்மளை பைத்தியக்காரவங்க நினைக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய காரியத்தை உலகத்தை அறிய மாட்டான். உனக்கு மட்டும் தெரியுது, உங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியல. உனக்கு மட்டும் தெரியுது, உன் மனைவிக்கு தெரியல. உங்களுக்கு மட்டும் தெரியுது, உங்கள் கணவருக்கு தெரியல. ஏன்னா அவங்க ஆவிக்குரியவர்கள் அல்ல. எத்தனை பேருக்கு வழங்குது? புரியுதா? ஆமேன்னு சொல்லலாமா? வசனம் வாசிக்க முடியுமா? 14. ஜென்மஸ்வாபமானேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கிற படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். போதும். ஆவிக்குரியவன், சத்தமா சொல்லுங்க. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும், சத்தமா சொல்லலாமா? ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். வேத வசனத்தையும் நீங்க என்ன செய்யணும்? ஆராய்ந்து நிதானிக்கணும். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 பேதுரு 1:10. உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்கதரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர், அவங்களுக்குள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இந்த காலத்துக்கு குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் காலத்தையே நிதானித்து ஆராய்ந்தார்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அப்ப ஆராய்ச்சி செய்து படிக்கணும். ஆமேன்னு சொல்லலாமா? வசனம் சொல்லு. தானியேல் என்ன பண்ணாரா? ஆராய்ந்து பார்த்தார். என்ன ஆராய்ஞ்சாரு தானியேல்? சொல்லுங்க. எந்த பைபிள்ல எந்த புத்தகத்தை ஆராய்ந்தார்? எரேமியா புத்தகத்துல 70 வருஷம் செல்லோன்னு எரேமியா எழுதுனதை பார்த்து ஆராய்ஞ்சு பார்த்து அவர் ஜெபிக்கிறார். ஆமேன்னு சொல்லலாமா? ஆனால் கர்த்தர் ஆண்டவர் வந்து அதுக்கப்புறம் 70 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்ன்றதையும் தானியேலுக்கு சொன்னார். இப்போ இனி வரப்போகிற காலங்கள், உலகத்தின் எண்டில், உலகத்தின் முடிவில் என்ன நடக்கும்ன்றதையும் தானியேலுக்கு விவரித்து சொல்லிட்டாரு. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். நீ ஆராய்ந்து பார்க்க மனதாக இருந்தா நம்ம ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு அறிவிப்பார். எண்ணி முடியாத அதிசயங்களை உங்களுக்கு செய்வார். நீங்கள் ஆராய்ச்சி பண்ண ரெடியாக இருந்தீங்கன்னா, வேதத்தை எடுத்து நான் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நான் ரெடின்னு சொன்னீங்கன்னா, அவர் உங்களுக்கு அருள்றதுக்கு அவர் ரெடியாகவே ஆயத்தமாகவே இருக்கிறாரு. நம்ம நினச்சி கூட பார்க்காத காரியங்களை நமக்கு செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. இப்போது பெராயா பட்டணத்தார் ஆராய்ந்தாங்க. 3 காரியம் பார்த்தோம்ல. என்ன செஞ்சாங்க?
வாஞ்சையாக இருந்தாங்க, மனோவாஞ்சை ஏற்றுக்கொண்டார்கள், தினந்தோறும் ஆராய்ந்தார்கள். பக்கத்தில் சொல்லுங்கள், எவ்ரிடே. தினந்தோறும் ப்ரஷ் பண்ணுறது போல, தினந்தோறும் சாப்பிட்றது போல, தினந்தோறும் வேதத்தை ஆராய்ந்து பாருங்க. ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஆமேன். தினந்தோறும் செய்கிற வேலையை செய்கிற மாதிரி வேதத்தை ஆராய்ந்து மேண்டேட்ரி ஆக்கணும். கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு காரியமாக்கணும். நிறைய பேருக்கு டைம் இருந்தால் பைபிள் வாசிக்கிறேன். எப்படி? ஏங்க பைபிள் வாசிக்கல? டைமு இல்லை. ஆமேன்னு சொல்லலாமா? இப்போ பிரச்சனை, உபத்திரம், போராட்டம் வரும்போது கண்ணீர் விட்டு ஆண்டவரே செய்யுங்கன்னு சொல்லும் போது ஆண்டவரும் சாரி டைம் இல்லை அப்படின்ட்டாருனா ஆமேன்னு சொல்லலாமா? வாய்ப்புண்டுல்ல. ஆண்டவர் சொன்ன, நீ என்னத்தை கொடுத்த என்கிட்ட சட்டமாக கேட்குற? நீ ஏதோ கொடுத்து வச்சிருக்கியா? கேட்குறாரா இல்லையா? பைபிளில் கேட்குறாரு வசனத்தை. யோபுட்ட பார்க்க, என்ன நீ பெரிய ஆளா? நீ இருந்தியா? நான் அதெல்லாம் பண்ணும்போது நீ இருந்தியான்னு கேட்குறாரு. ஆமேன்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. யோபு சொல்லலாம், நான் ஆண்டவரோட வழக்காடுவேன். ஆண்டவர் சொல்ல, நீ வா 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 பேசலாம் வா. ஆமேன்னு சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நீங்கள் பைபிளை ஆராயறதுக்கு ஆயத்தமா? வேதத்தை ஆராய்ந்து பார்க்குறதுல ஒரு வாஞ்சை வரணும். இதெல்லாம் பண்ணால் 3 காரியம் நடக்குங்க. அதை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். ஆமேன். அதே பெரோயா பட்டணத்தார் எடுங்க பார்க்கலாம். 17, 11 3 காரியம் நடக்கும் பாருங்கள். பெரோயா பட்டணத்தாருக்கு நடந்த ஒரு 3 காரியம். கடைசி 17, 11 அப்போஸ்தலர் 17, 11 கடைசியில் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். ஆமேன்னு சொல்லலாமா? ஏன்னா அது முதல் வாக்கியம் வரைக்கும் படித்தோமா? தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் கம்பேரிஷன் போனோமா? அடுத்து சொல்லுது நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். நம்பர் 1, நல்ல குணம் உங்களுக்கு வேணும்னா வேதத்தை ஆராயணும். ஆமேன்னு சொல்லலாமா? நான் ஸ்கூலில் சர்வீஸ், இத்தனை வருஷம் சர்வீஸில் என் குணத்தை தப்பான குணம்னு ஒருத்தர் சொல்ல மாட்டாங்க. என் குணத்தை எல்லோரும் மெச்சிக்குவாங்க. கூட வேலை பார்க்குறவங்களாம், எப்படி நீங்கள் எப்படி இருக்கீங்க, எப்படி உங்களால் இப்படி இருக்க முடியுது, அப்படி தான் கேட்பாங்க. ஆமேன்னு சொல்லலாமா? நான் உடனே சொல்வேன், பைபிள் தான் அதுக்கு காரணம். ஹல்லேலூயா. எப்படி எல்லாத்துலேயும் சக்ஸஸாக இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் சொன்னேன், வேத வசனம் தான் காரணம். ஆமேன்னு சொல்லலாமா? எத்தனையோ பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. எத்தனையோ நான் கிறிஸ்டியன்ஸ், எத்தனையோ பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க கேட்டிருக்காங்க, அந்த பைபிளை எனக்கு கொடுங்க. ஆமேன்னு சொல்லலாமா? இந்த கையில் நான் எடுத்து கொடுத்துருக்கேன். ஆமேன். கண்டிஷனோடு கொடுப்பேன். நான் கொடுப்பேன், நீங்கள் பூஜை ரூமில் வைக்கக்கூடாது, படிக்கணும். ஆமேன். எவ்ரிடே படிக்கிறதுனா நான் தருவேன், எல்லாம் தர முடியாது, அப்படி சொல்லியிருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உங்கள் வாழ்க்கை இயேசுவை காட்டணுங்க. உங்கள் வாழ்க்கை நற்குணத்தை காட்டணும். உங்கள் வாழ்க்கை மற்றவங்க வாழ்க்கை மாதிரி, மற்றவங்க செய்கிறது மாதிரி இராமல் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக மாடலாக இருக்கணும். அப்போ ஈஸியாக சுவிசேஷம் சொல்லிடலாம். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பல சிச்சுவேஷன் உலகத்தானுக்கும் உங்களுக்கும் வரும். அவங்க செய்கிறது போல் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. நீங்கள் ஸ்டாண்ட் அவுட்டாக தான் இருக்கணும். நீங்கள் தனித்துவமாக தான் இருக்கணும். நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவங்களாக தான் இருக்கணும். தாமரை இலையில தண்ணி என்ன செய்யாது? ஒட்டாது, வலிக்கிட்டு போயிடும். ஆனால் அது இருக்கிற இடம் எது? தண்ணி. ஆமேன்னு சொல்லலாமா? நம்ம இருக்கிற இடம் உலகமாக இருந்தாலும் உலக காரியம் நம்மக்கிட்ட அந்த மேலே பட்டா கூட என்ன செய்யணும்? வலிக்கிட்டு போயிடணும், தங்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இருக்கிறதே உலகத்தில் தானேங்க. உலகத்தோடு ஒட்டி வாழலாம். இல்லை இல்லை, நீ உலகத்துலேருந்து பிரித்து எடுக்கப்பட்டவள். உலகத்தோடு ஒட்டி வாழ்கிறதுக்காக கர்த்தர் உங்களை அழைக்கலை. கர்த்தர் ரத்தம் சிந்தலை. ஆண்டவருடைய ரத்தத்தால் நீங்கள் கழுவப்பட்ட, நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு தான் கர்த்தர் நீ ஆராய்ந்து பாருன்னு சொல்கிறார். நற்குணசாலிகளாக இருப்பீர்கள். நல்ல குணம் எது? எல்லாரும் என்ன தெரியுமா நினச்சிக்கிறது? நற்குணம்னா நான் தான் நற்குணம் அப்படின்னு நினச்சிக்கிறது. ஆமேன்னு சொல்லலாமா? எந்த வார்த்தை கேட்டால் நான் தான் நீதிமான், நான் தான் இல்லை, ஆராய்ந்து பார்க்கணும். ஆமேன்னு சொல்லலாமா? நற்குணம்னாலே அதுக்கு ஆப்போசிட் ஒன்று இருக்குல்ல, அது என்னது? சத்தமாக சொல்லுங்களேன். துர்குணம்.
துர்குணத்தை எழுதியிருக்காரு, பார்க்கலாமா, படிக்கலாமா? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-5 வாசிங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம். துர்குணம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாய். எப்போ நடக்குமா இது? சத்தமா சொல்லுங்க. லாஸ்ட் டேஸ் எப்படி இருக்குமா? கொடிய காலங்கள் வரும். அந்த காலங்களில் எல்லாரும் எப்படி இருப்பாங்க பார்க்கலாமா? எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் இருங்க. இதுக்கு முன்னாடி உலகத்தில் இருக்கிறவங்க இப்படி இருக்காங்களான்னு கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. இதை நாங்கள் பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்பில் ஒரு பாஸ்டர் பண்ணார், அதையும் நான் பண்ண விரும்புகிறேன். நல்லா யோசிங்க. உலகத்தில் இருக்கிறவங்க இந்த குணம்லாம் இருக்கா? இருந்ததுன்னா ஆமான்னு சொல்கிறீங்களா? அவங்க படிக்க ஆமான்னு சொல்கிறீங்களா? நானே படிக்கிறேன், ஆமான்னு மட்டும் சொல்லுங்கள். ஆமான்னு சொல்லுங்கள். நல்லாயிருக்கும். உலகத்தில் இருக்கவங்க பார்ப்போமா? தற்பிரியராயும் இல்லை யாரும், ஆமாம், பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மார்க்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும், அடுத்த வசனம், சுவாப அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும், அசட்டையா இது பாதி மறைஞ்சிருக்கேன், என்னால் ஃபுல்லாக. இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும், அடுத்து என்ன, தேவ பிரியராயும் இராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. ஆமென். இப்போ உங்க குடும்பத்தில் இப்படிப்பட்டவங்க இருக்காங்களா? சொல்லுங்களேன். ஆமேனா? ஆமேன்னா அப்படி கை தூக்குங்க. ஆமேன். உங்கள் குடும்பத்தில்னா க்ளோஸ் சர்க்கிள் மட்டும் இல்லை, கொஞ்சம் சுற்றியும் பார்த்துக்கோங்க. ஆமேன். அப்பா அம்மா மாமனார் மாமியார் அப்படி ஒரு சர்க்கிளில் பார்த்துருங்க, இல்லை பிள்ளைங்க அப்படி எல்லாத்தையும் பார்த்துருங்க. இருக்காங்களா? ஆமேன். அடுத்து சபைக்குள்ளே எப்படி இருக்காங்களா? சொல்லுங்களேன், போடுங்க அந்த 2வது வசனம். தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவராயும். சர்ச்சுக்குள்ளே இருக்காங்களா? இல்லையா? நம்ம சர்ச்சில் நான் சொல்லலை, ஜென்ரலாக சொல்கிறேன். இருக்காங்களா? சபைக்குள்ளே இருக்கிறவங்களும் இயேசுவை அறிந்தவங்களும் கிறிஸ்தவங்கன்னு பேர் வச்சுருக்கவங்களும் சில நேரம் சேட்டஸ்ட் பார்ட் ஊழியம் செய்கிறவங்களும் இருக்காங்களா? இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. அந்த கடைசி வசனம் வாசிங்க பாருங்க, 5ஆம் வசனம் போடுங்க. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். ஆமேன்னு சொல்லலாமா? அவங்கள பார்த்து நீங்க இடரல் ஆயிடாதீங்க, நீங்க அவங்கள விட்டு விலகிடுங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நல்லா தெரியும் இவன் இடரல் பண்ணுற ஆளு, ஆனால் அவங்ககிட்டயே தான் போய் ஒரு உறவு வச்சுக்கிறது, அவங்ககிட்டயே தான் போய் ஃபெலோஷிப் வச்சுக்கிறது. அவன் தான் இடரல் பண்ணுறவன் தெரியுதுல, விட்டு விலக. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? தேவ பக்தியின் வேஷத்தை தரிப்பாங்க, உள்ள மறுதலிக்கிற ஆட்கள், உள்ள ஆண்டவருக்கு அகெயின்ஸ்டாக இருந்துட்டு வெளியில் ஆட்டுத்தோல் போத்திய உள்ள ஓனா கூட்டமாக இருக்கிறவங்களை விட்டு விலகு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஸோ 3 காரியம் பெரையா பட்டணத்தார் செய்தாங்க. 1, நற்குணசாலிகளாக இருந்தார்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நற்குணம், சத்தமாக சொல்லுங்கள், நற்குணம். 2வது அடுத்த வசனம் வாசிங்க, 12ஆம் வசனம். அப்போஸ்தலர் 17:12 முடிக்கும். அதனால் அவர்களில் அநேகம் பேரும் கனம் பொருந்திய கிரேக்கரில் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள். 2வது அநேகர் விசுவாசித்தார்கள். சத்தமா சொல்லுங்க, அநேகர் நீங்க ஆராய்ச்சி பண்ணி படிக்கிறதுனால உங்க குணம் மாறுது. நம்பர் 1, உங்க மூலியமாய் அநேகர் கர்த்தரை விசுவாசிப்பார்கள். நம்பர் 3, அடுத்த வசனம் ஸ்டார்டிங் மட்டும் போடுங்க. பெரையாவிலும் வேத வசனம் பவுலினால் அறிவிக்கப்பட்டதென்று. ஆமேன்னு சொல்லலாமா? 3வது வேத வசனம் விருத்தி அடையும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் சொல்கிறேன், இண்டிவிஜுவலாக நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக இருந்தீங்கன்னா நற்குணசாலிகளாக இருப்பீங்க. சத்தமாக சொல்லுங்கள், எப்படி இருப்பீங்க? நற்குணசாலிகளாக இருப்பீங்க. 2வது அதை என்ன செய்வீங்க?
விசுவாசிப்பீங்க. நல்லா சொல்லுங்களேன். விசுவாசிக்கிறவங்க, உங்க மூலமா கர்த்தரை விசுவாசிக்கிறவங்க அநேகர் வருவார்கள். ஆமேன்னு சொல்லலாமா? மூணாவது, வசனம் விருத்தி அடையும். அல்லேலூயா. ஆதி திருச்சபையில் வசனம் விருத்தி அடைந்தது. எங்கெல்லாம் ஜனங்க போனாங்களோ, சிதறடிக்கப்பட்டாங்களோ, அப்போஸ்தலர் 8:1 வசனம் விருத்தி அடைந்தது. எப்போல்லாம் உபத்திரவ காலமோ வசனம் விருத்தி அடைந்தது. கிறிஸ்தவங்களாம் மூட்டைப்பூச்சி மாதிரி சொல்லுவாங்க, நசுக்குனா பெருகிடும், அப்படியே விட்டா அப்படியே இருந்துடும், நசுக்குனா பெருகிடும்னு சொல்லுவாங்க. அப்போ எங்கெல்லாம் ஜனங்க போனாங்களோ வசனம் விருத்தி அடைந்து. காரணம், வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக இருந்தார்கள். ஒரு நல்ல உதாரணம், லூக்கால எமாவர் சீஷர்கள்ட்ட பேசும்போது இயேசு கிறிஸ்து போகும்போது அதை சொல்கிறாரு பாருங்க. 24:17 வாசிங்க. 24:17 லூக்கா 24:17. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுள்ளவர்களாய் வழி நடந்து துக்கமுள்ளவர்களாய் போயிட்டு ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். என்னன்னு கேட்கிறாரு? 17 வாசிங்க. 17. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி 21 மன்னிச்சிருங்க. 21 அவரே இஸ்ரவேலரை மீட்டு ரட்சிப்பவர் என்று நம்பி இருந்தோம், ஆனா இன்னும் 3 நாள் ஆயிடுச்சு, அவர் மரிச்சிட்டாருன்னு சொல்றாங்க. 25. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தியில்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. இயேசு கேட்கிறாரு, தீர்க்கதரிசன புத்தகத்துல எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீ பார்க்கலையா? மந்த இருதயம் உள்ளவர்களே. அதுவும் எப்படி சொல்றாரு? புத்தி இல்லாத. இயேசு கிறிஸ்து ஜனங்க கிட்ட அன்பாவே பேசுவார், சீஷர்கள் கிட்ட கடினமாக தான் பேசுவார். நம்மளை பார்த்து பாஸ்டர் புத்தி இருக்கா, உனக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம்னா அடுத்த வருஷம் மன்னிச்சிருங்க, அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வருவோமா? ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி பேசுகிறார். ஆமென். லீடர்ஸ்க்கு பேசுகிற வார்த்தை இது, புத்தி இல்லாத மந்த இருதயம். நீ படிக்க மாட்டிங்களா? பைபிளை படிக்கல, பைபிளை ஆராய்ச்சி பண்ணல அப்படின்னு கேட்குறாரு. ஆமென். 31 வாசிங்க. அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு, போதும், கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். ஆமென். 45 மனது திறந்து வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து, அவர்களுடைய மனது திறக்கப்பட்டது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்போ வசனத்தை ஆராயிறதுக்கு கண்கள் திறக்கப்படணும், வசனத்தை ஆராயிறதுக்கு மனது திறக்கப்படணும். வசனம் சொல்லுது, அவர்கள் மனது திறக்கப்பட்டு கர்த்தர் வார்த்தையை சொல்லி காட்டுறார். இதுதான் நான் இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லப்பட்டது நிறைவேறிடுச்சு அப்படின்னு காட்டுறார். ஆமென் சொல்லலாமா? எழுமி நிற்கலாமா தேவ சமூகத்தில்? இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து வார்த்தையும் வேதமும் ஆராய்ச்சியும். ஆமென். ஆண்டவருடைய வசனத்தை ஆராய்ச்சி பண்ண பெரோயா பட்டணத்தார் எல்லாவற்றிலும் சூப்பராக இருந்தாங்க. எதுலனா நற்குணசாலிகளாக இருந்தாங்க. அவங்க இண்டிவிஜுவலாகவே நற்குணசாலிகளாக இருந்தாங்க. அவங்க மூலயமா அநேகர் விசுவாசத்தில் வந்தாங்க. மூணாவது, வசனம் விருத்தி அடைந்தது. சபையா, மொத்த சபையா நற்குணசாலியாக இருந்துச்சு. ஹோல் சபையுமே நற்குணசாலியாக இருந்து ஹோல் சபையுமே அநேகர் கர்த்தரை விசுவாசிக்கிறதுக்கு ஒரு ஏதுவாக இருந்தது. முழு சபையுமே வசனத்தை விருத்தி அடைகிறதுக்கு காரணமாய் இருந்தது. ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையும் அப்படி ஆகணும், எங்கள் சபையும் அப்படி ஆகணும் ஆண்டவரேன்னு ஒப்பு கொடுக்குற நேரம் இது. ஆமென். என் வாழ்க்கையில் நான் உங்கள் வேத வசனத்தை ஆராய்ந்து படிக்கணும் ஆண்டவரே. ஆராய்ந்து பார்க்குற அந்த கிருபை எங்களுக்கு தாங்கடாடி. நல்லா ஆண்டவரை பார்த்து கேளுங்க. இது முக்கியமான நேரம். வேத வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள்னு வசனம் சொல்லுது. ஆமென். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எங்கள் வேத வசனம் எங்கள் மன மகிழ்ச்சியாக இருக்குது. உங்கள் வேத வசனம். Thank you Holy Spirit. நன்றி அப்பா. தான் பசியாற்றும் உணவு. ஆமென். பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். Thank you Holy Spirit. வசனம் தான் பசியாற்றும் உணவு. Jesus. பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் ஜீவனுமானி. ஆமென். நீரே என் ஜீவனின் பலனானி. நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி. நீரே என் ஜீவனின் பலனானி. நானும்
அபிஷேக ஒளிவமரம் ஆலயத்தில் நடப்பட்டவன் சமூகத்தில் வாழ்கின்றவன். ஆமென். அன்பையே நம்